இருக்கிற சிக்கல்ல நீ போன் பண்ணா கூட எனக்கு பயமா இருக்குடா. விஷயத்தை சொல்லித்தல. ஒண்ணு இல்ல சார், ஒரே கஷ்டமா இருக்கு. பணம் தேவைப்படுது. ஒரு 50 ரூபா கொடுங்க சார். என்னது 50,000? ஆமா சார், 50,000. டேய் 2 லட்சம் கொடுத்தானடா, கொடுத்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 50,000 கொடுன்னு கேக்குற? என்ன சார் பெரிய 2 லட்சம்? விலைவாசியை கேட்டு பாருங்க சார். ஒரு நாளைக்கு லாட்ஜுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு, திங்கிறது, துவைக்கிறது, லைட்டா சரக்கு போறதுன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காசு பறக்குது சார். என்ன சின்ன காரியமா செய்ய சொன்னீங்க? செஞ்ச காரியத்துக்கு இந்த 2 லட்சம் ஜுஜிபி சார். என்னடா ஆபீஸ்லயே ஆழம் பாக்குறியா? என்னையே மிரட்டுறியா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார், உதவியா தான் சார் கேக்குறேன். இவ்வளவு பெரிய அதிகாரி என்ன விரட்ட முடியுமா? ஒரே நிமிஷத்துல என்ன ஆளே இல்லாம பண்ணிட மாட்டீங்க? முடியல சார். வேலைக்கும் போகல, அங்க இருந்தா அடி தடி ஆளை தூக்குறதுன்னு 10-100 சம்பாதிப்பேன். என்னால சமாளிக்க முடியல சார். டேய் டேய் டேய், ஏதாவது காரியம் பண்றேன் கைய வைக்கிறேன்னு சொல்லி போலீஸ்ல மாட்டி தொலைச்சிராங்கடா, அப்புறம் எல்லாமே நாசமா போயிடும். எவ்வளோடா வேணும் உனக்கு? கடைசியா ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க சார். டேய் காசு கீசு வேணும்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்காதடா. பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? இருக்கு சார், கையில ஏடிஎம் கார்டே வச்சிருக்கேன். சரி போட்டு விடுறேன். அக்கவுண்ட் நம்பரை எஸ்எம்எஸ்ல அனுப்பு. ஓகே சார். டேய் எக்கு தப்பா ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்ட மவன சங்கு தான்டா உனக்கு. அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன் சார், நான் பாத்துக்கிறேன். வச்சிரேன் சார். ஏய் காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு. பின்னி எடுத்துட்டா. என்னடா ஆட்டம் எப்படி போகுது? அடிக்கிறானுங்களா? பின்னு பின்றாங்க, சாம அடி அடிக்கிறாங்க தல. திருப்பி நம்ம அடிப்போம்டா. கண்ணா பின்னாடி ஏய் அடிக்கிறடா, பாத்துக்கலாம். Looks in rather good form. இவ வேற போனை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கா. சொல்லுடி மாமா, காலைல கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன்ல, எங்க இருக்கீங்க? இங்க பாரு, இப்ப என்னால கோயிலுக்குலாம் வர முடியாது. எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? கொஞ்சம் வந்துட்டு போங்க மாமா, சாமி கும்பிட்டு போயிடலாம். அட யாரடி இவ? நான் இப்ப ஜாலி முள்ள இருக்கும்போது சாமி வந்துட்டு போங்க கும்பிட்டு போங்கன்னு வைடி போன. மாமா, கோர்ட்டு கேஸ்னு உங்க மேல எந்த படியும் வந்துடக்கூடாதுன்னு நான் நேந்திக்கிட்டு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா இருந்து ஒரு சுமங்கலிக்கு புடவை கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வந்துட்டு போங்க மாமா. வைடி போன. ஓசி சேலை தானே கொடுக்குற, நீயே கொடுத்துட்டு போ. வைடி போன. மாமா மாமா யோ இங்க வாயா. சொல்லுங்க சார், என்ன பண்ண? சார் 500 ரூபாய் கீழே விழுந்துருச்சு சார். அது அட்வான்ஸ் டிப்ஸா நீயே வச்சுக்க. போயிட்டு ஹை குவாலிட்டில ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா. சரி. சைடிஸ் எடுத்துட்டு வா. சரி. ஐயோ வந்துட்டானா இவன்? இவன் சுத்தி சுத்தி அடிப்பானயா? தல கீப்பிங் பண்றது நம்ம தோனி தல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாரு. தோனி எனக்கும் பிடிக்கும்பா. நம்ம பேட்டிங்க பாருங்கப்பா. ஆமாடா. ஆமா தல. போறாங்க பாரு. சமாடி அடிக்கிறானுங்க பாத்தியா? தல இவனுங்க இப்படிதான் தல, அடிக்க கூடாத பால் அடிச்சு அவுட் ஆயிடுவானுங்க. மச்சி, இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சதுன்னா பார்ட்டி என்னோடது. அப்படியே தல சூப்பர் தல, சூப்பர் சூப்பர். இந்தியானா சும்மாவா? ஜெயிக்கிறோம் நிச்சயமா தல.
நான் வின் பண்றேன் பாரு. ஜெயிச்சிட்ட பாரு. எப்படி? சொன்ன மாதிரி டோனி தலை அடிச்சு கலக்கிட்டாப்ல. எப்படி பாட்டி தர போறியா இல்லையா தல? ஏய், நான் சொன்னதுதான். யாருக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே தல, ஓகே தல. பார்ட்டி கான்டாக்ட் முடிவாச்சு. அதுக்கு நம்ம தோப்புக்கு போயிடலாம். தோப்பு இருக்கா? தல, நம்ம தோப்பு தல சூப்பரா காத்து வீசும். அங்கேயே இளநீ வெட்டி தர சொல்லி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் அப்போ சூப்பர். ஜாலியா போய் அங்கேயே என்ஜாய் பண்ணுவோம். சூப்பர் தல. போலாமா? என்ஜாய் பண்ணலாம் மச்சி. எப்படி? இந்தியா versus சமாவா? சொல்லு வச்சு அனுப்புங்களா? என்னங்க, நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை பழிக்கிறதும் தழிக்கிறதும் இந்த கேஸ் முடிவுல தாங்க இருக்கு. கேஸ் நல்லபடியா முடியணுங்க. சம்மந்தி அம்மாவும் பூமிக்காவும் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வரணும். சம்மந்தி அம்மா நம்ம அவந்திக்காவை நல்லபடியா கூட்டிட்டு போகணும். எல்லாத்துக்கும் இந்த சாமி தான் நல்லபடியா அருள் புரியணும். கடவுள் மனசு வச்சா நிச்சயமா நம்மளை காப்பாத்துவார். போலாம் மாமா. போ. போம்மா. சாமி, என் புருஷன் நேர் வழியில சம்பாரிச்சு 10 ரூபாய் கொடுத்தா கூட போதும். அந்த டிசிபி கூட சேர்ந்துக்கிட்டு தப்பான வழியில போறது ரொம்ப பயமா இருக்கு சாமி. ஒத்த புள்ளைய வச்சுக்கிட்டு சொந்த பந்தம் கூட இல்லாம என்னை தெருவுல நிக்க வச்சிடாத சாமி. எப்படியாவது என் புருஷனுக்கு நல்ல புத்தி கொடுத்து அவரை அந்த டிசிபி கிட்ட இருந்து பிரிச்சு காப்பாத்தி கொடு சாமி. சாமி, கடைசி நம்பிக்கையா ஒன்னும் கும்பிட வந்திருக்கோம். எங்களை கைவிட்டுறாதப்பா. அவந்திக்கா, உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு சாமி கிட்ட வேண்டிக் கொடி. என்ன சாமி, பூஜை பண்ணலையா? இந்த தேங்காயை பார்த்து வாங்குனீங்களா இல்ல பார்க்காம வாங்குனீங்களா? ஐயோ, என்னாச்சு சாமி? அழுகி போச்சா? அபசகுணமா? எங்க வேண்டுதல் பலிக்காதா? ஏன் அப்படி அபசகுணமா பேசுறீங்க? எல்லாமே நல்லதுக்கு தான். நல்ல சகுனமா ஆண்டவன் காட்டியிருக்கான். என்ன சொல்றீங்க? தேங்காயில பூ விழுந்திருக்கு. இந்த பாருங்க. கடவுளே, இது அபூர்வமா தான் நடக்கும். இந்த மாதிரி நடந்தா சாமியே உங்ககிட்ட நேரடியா பேசினது மாதிரி. பாருங்க.
ரொம்ப சந்தோஷம் சாமி. நீங்க அர்ச்சனை ஆரம்பிங்க. நல்லது. என்னங்க, எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. மனசுல தைரியமும் தெம்பும் வந்திருக்கு. நினைச்சத நல்லபடியா நடக்கும்னு சாமி சொல்லாம சொல்லிடுச்சுங்க. நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சாமியே வாக்குறுதி கொடுத்துருச்சுங்க. சந்தோஷமா இருக்குமா? ஒரு ஆறுதலுக்காக தான் இங்க வந்தோம். இங்கேயும் ஏதாவது தப்பு நடந்துருச்சோன்னு ஒரு செகண்ட் நானே பயந்து போயிட்டேன். இப்பதான் எனக்கே நிம்மதியா இருக்கு. அவந்திகா, இங்க போலான்னு ஐடியா கொடுத்ததே நீதானம்மா. முன்னாலதான் இங்க நல்லதெல்லாம் நடந்திருக்கு. பாரு, அருமையான தரிசனம், நல்ல சகுனம், ரொம்ப பெரிய சந்தோஷம்மா. இனி இந்த கேஸ் நல்லபடியா முடிஞ்சிருமா? பாத்தீங்களா, மணி அடிக்குது. நல்ல சகுனங்க. கடவுளே, எல்லாம் சுபிட்சமா நடக்கும். வரோம் சாமி. வாங்க வாங்க. மாமா, சாமி, இது சாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்க சாமி. ஒரு சுமங்கலிக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் சாமி. சரிம்மா. அம்மா, அப்ப நம்ம கிளம்பலாமா? கோயிலுக்கு வந்துட்டு உடனே புறப்படக்கூடாதுடி. கொஞ்சம் உட்காந்து மனசை ஆத்திக்கிட்டு போலாம். உட்காரு உட்காரு. மனசுக்கு இப்பதான் ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆமா. அம்மா, ஆ? ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? கோயில்ல வச்சு கேக்குறீங்க, பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? என்ன வேணும் சொல்லுமா. எங்க வீட்ல ஒரு சிக்கல், அது சரியாகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஒரு சுமங்கலிக்கு புடவை வச்சு கொடுக்கணும்னு. அதுக்கு என்னம்மா? உங்களை பார்த்தா பெரிய இடத்துக்காரங்க மாதிரி தெரியுது. நான் கேட்ட சரின்னு சொல்லுவீங்களோ மாட்டீங்களோ? நான் என் வேண்டுதலுக்காக தரேம்மா. நீங்க சுமங்கலியா உட்காந்து இந்த புடவையை வாங்கிக்கணும். ஏதோ இல்லாதவ கொடுத்து நம்ம இதை வாங்குறோமேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். கேட்டது தப்புனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. சச்சே, என்னம்மா அது? நீயும் ஒரு வேண்டுதலுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்க, நாங்களும் ஒரு வேண்டுதலுக்காக தான் வந்திருக்கோம். நாங்க கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? இதுல என்ன பெரிய இடம் சின்ன இடம்? தாராளமா கொடு, நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ம்? ம். கொஞ்சம் கிழக்கு பார்த்த மாதிரி உட்காருங்கம்மா. கொடு. உட்காருமா. இந்தாங்கம்மா. நான் போட்டுக்கிறேன். அம்மா, எழுந்திருச்சு கொஞ்சம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். எழுந்துருமா. எனக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. இவ்ளோ நல்ல மனசு உள்ளவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கும் சந்தோஷம்தாம்மா. நீ கவலையே படாத. உன் வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். சரி வா, வா உட்காரு. உட்காருமா. ஏம்மா, நீங்க இந்த ஊர் தானா?
இல்லம்மா, நாங்க சென்னையில இருந்து வரோம். அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த கோயிலை தேடி வந்திருக்கீங்களா? அப்படி என்னதாம்மா பிரச்சனை? அது பெரிய கதைம்மா. நீ இப்படி உருகி உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு என்ன பிரச்சனை? கூட யாரும் வராத மாதிரி இருக்கு. யாரும் இல்லம்மா. நானு, என் வீட்டுக்காரி, என் பையன் 3 பேர் மட்டும்தான் எங்க குடும்பம். நல்லபடியா பிளம்பர் வேலைக்கு போய்கிட்டு அளவா சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. யாரு கண்ணு பட்டுச்சோ சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து அடிதடி, தகராறு, போலீஸ் ஸ்டேஷன் மொத்தமா மாறி போயிட்டாருமா. இதுல குடி வேற. அடப்பாவுமே, இந்த ஆம்பளைங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? அம்மா, என் அப்பாவும் அப்படி இல்ல, என் புருஷனும் அப்படி இல்ல. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏய், நான் நம்ம வீட்டு ஆளுங்களை பத்தி பேசலடி, இந்த பொண்ணோட புருஷனை பத்தி பேசுறேன். ஏமா, உட்காந்து உன் புருஷன்கிட்ட பொறுமையா இத பத்தி பேச வேண்டியதானே? எத்தனை தடவைதாமா பேசுறது? காதுல போட்டுக்கிட்டா தானே? தான் செய்யறதான் சரின்னு சொல்லி முரட்டு பிடிவாதம் பிடிக்கிறாரு. இன்னைக்கு கூட ஒரு 5 நிமிஷம் கோயிலுக்கு வந்துட்டு போங்க மாமான்னு சொல்லி கூப்பிட்டேன். முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தப்புமா. நம்மள நம்பி ஒரு குடும்பம் இருக்கும்போது இப்படியா பண்ணுவாங்க? தினமும் அவர் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குமா. என்னைக்கு போலீஸ்ல சிக்குவாரோ, என்னைக்கு ஜெயிலுக்கு போவாரோன்னு ஒரே படபடப்பா இருக்குமா. எவ்வளவு அநியாயம் பாரு. சரி, உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் அநியாயம் பண்ணலாம். தெம்பெல்லாம் போயிடுச்சுன்னா பொண்டாட்டி தானே கஞ்சி ஊத்தணும். அந்த அறிவு கூட ஒரு மனுஷனுக்கு இருக்காது. கேட்டா எவ்வளவு பணம் வருதுன்னு மட்டும் பாரு. பிளம்பர் தொழில மாசம் முழுக்க நாயா உழைச்சா கூட வராத காசு ஒரே நாள்ல வருது பாத்தியான்னு என் வாயை அடைச்சிடுறாருமா. கெட்ட வழியில வர காசு நிலைக்குமா? நீங்களே சொல்லுங்கம்மா. செய்யற பாவம் எல்லாம் புள்ளத்தலை மேல தானமா வந்து விடியும். சொன்ன சிரிக்கிறாருமா. என்னமா செய்ய சொல்றீங்க? அக்கிரமமா இருக்கேம்மா. இப்படி தங்கமான பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்படி உன் புருஷனால இப்படி எல்லாம் செய்ய முடியுது? எல்லாம் என் தலை விதிமா. அதான் ஆண்டவனாவது காப்பாத்துட்டுமேன்னு இங்க வந்திருக்கேன். கவலைப்படாதம்மா. இந்த சாமி சக்தி வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டுதான் இங்க வந்திருக்கோம். நீ நல்ல மனசோட வேண்டிக்கோ, உனக்கு நிச்சயம் நல்லதே பண்ணுவாரு. எங்களுக்கே பாரு, சம்பந்தமே இல்லாம ஒரு கொலை கேஸ்ல என் சம்பந்தியும் என் பொண்ணு சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில வரணும்னு நம்பிக்கையோட கும்பிட வந்திருக்கோம். எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை உனக்கும் வேணுமா? நம்பிதாமா வந்திருக்கேன். இவ்ளோ நல்லவங்க நீங்க, உங்களுக்கும் நல்லது நடக்குமா? இவ்ளோ நல்ல குடும்பமா இருக்கீங்க. ஆனா எப்படிமா பொம்பளைங்க கொலை கேஸ்ல சிக்கினாங்க? எல்லாம் எங்க தலை விதிமா. என்னத்த சொல்றது? சமீபத்துல கூட பேப்பர்லயும் டிவிலயும் எழுதினாங்களே பிரபலமா, அந்த கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டது உமா, என் சம்பந்தி அம்மா பூமிகா, என் பொண்ணு. அந்த கல்யாண மண்டபத்துல ஒரு பையனை கொலை செஞ்சு கேசாமா? அதேதாம்மா. பாத்தீங்களா, இவ்வளவு தள்ளி இருக்கீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த நேரத்துல என் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்குன்னு பாத்துக்கோங்க. எல்லா பிரச்சனையில இருந்தும் அந்த ஆண்டவன் தாம்மா எங்களை காப்பாத்தணும். அதனால்தான் இந்த கோயிலுக்கு நாங்க வேண்டிக்க வந்திருக்கோம். சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. என்னம்மா பேசிட்டு இருக்கும்போது படக்குன்னு கிளம்புற? இல்லம்மா, என் பையன் ஸ்கூல் விட்டு டைம் ஆயிடுச்சு, நான் கூட்டிட்டு வர போனோம். நான் வரேம்மா. என்னங்க இது? நல்ல பொண்ணா இருந்துகிட்டு பேசிட்டு இருக்கும் போதே மூஞ்சி அடிச்ச மாதிரி கிளம்பி போகுது. அதான் மல்லிகா, நானும் கவனிச்சேன். ஏதோ பையன் ஸ்கூல்ல இருந்து வரான்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு தான் போறா. ஐயோ, தேவையில்லாம நீங்க 2 பேரும் எதுக்காக புலம்பிட்டு இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சரி வாங்க.